ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம். இது வந்து ஈதுக்கு முதல் நாள் எடுக்கிற விலாகு. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் இந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அது முதல் நாள் இருந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், மறுநாள் நான் என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், நைட்லேருந்து என்னென்ன குக்கிங்லாம் பண்ணுறேன் அப்படின்றத ஃபுல்லாக இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு லாஸ்ட் இஃப்தார், இந்த வருஷத்தோட லாஸ்ட் இஃப்தார். ஒரு மாதிரி மிக்சடு எமோஷனலாக, இது வந்து எல்லா இது மாதிரி இல்லை, உங்கள் எல்லாருக்கும் புரியும். ஒரு மாதிரி ரோடே அமைதியாக, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு வேறு மாதிரி ரமதானாக தான் இருக்கும். ஸோ இந்த விலாகை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைபோவே போவோம். சரி, இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். நான் எப்படி புர்கா வாங்கினேன், எப்படி அரேஞ்ச் பண்ணேன், இப்படி எல்லா விஷயத்தையும் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சஃபினாவோட குரல் லைட்டாக ஆம்பளை குரல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? நாளைக்கு இதுதான் தெரிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் நான் மாற்றுறது பெட்ஷீட் தான். என்னைய மாதிரி தான் அஃப்கோர்ஸ் நீங்களும் இருப்பீங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அது நிறைவாக இருக்கும். கரெக்டாக இந்த ரமதான் டைமில் ஹாலில் இருக்க லைட் ஒவ்வொன்றா போக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஹாலுக்கு மாத்திரமேன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ரூமுக்கு இதை மாற்றியாச்சு. இது டிராகன் மார்ட்டில் வாங்கினது. இது 100 dirhams வந்துச்சு. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம என்னதான் சில விஷயங்கள் ப்ரிப்பராக வாங்கி வச்சாலும் அதை முத நாள் போய் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணுன்றதை பார்த்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நானும் என் தங்கச்சி சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, 2 பேரும் சேர்ந்து மெனு பண்ணி அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து எழுதுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிறைவா இருந்துச்சு. நம்ம வீட்டில் எவ்வளோதான் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணாலும் சரியா வராது பிரேக்ஃபாஸ்ட் அன்னைக்கு. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் என் வீட்டுக்கு முத நாள் எல்லா கசினும் வந்துட்டாங்க. என்னென்னமோ செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், ஆனால் கஞ்சி கண்டிப்பாக புதுசாக தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி இதான் கடைசி இஃப்தார். வடை பஜ்ஜிலாம் வெளியே வாங்கியாச்சு, வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சாச்சு. கஞ்சி மட்டும் வச்சு அழகா சூப்பராக இஃப்தாரை சிம்பிளாக முடிச்சிட்டோம். கடைக்கெல்லாம் போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கஞ்சி வைக்கிறதுக்கு கரெக்டாக 50 minutes தாங்க டைம் இருந்துச்சு. இவ்வளோ சிம்பிளான இஃப்தார் நான் பண்ணதில்லை, ஆனால் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நாங்கள் நோம்பு திறந்த பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நோம்பு திறந்தனே ஃபர்ஸ்ட் எல்லாருமே, என்னோட 2 பொண்ணுங்க, அதுக்கப்புறம் என் தங்கச்சி, அதுக்கப்புறம் தமீம், ஹம்தான், இப்படி எல்லாருமே உட்காந்து பண்ண ஒரே வேலை இந்த வேலை மட்டும்தான். கடையில் போய் நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு கப்பு வாங்கிட்டு எல்லாத்தையும் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் டைம் இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது 75 pieces தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த டைம் வந்து அதை விட அதிகமாக பண்ணணும் அப்படின்றனால ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ஆள் சிசரால் கப்பில் இருக்க அந்த கார்னரை ஃபுல்லாக கட் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு ஆள் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் அதை ரீஃபில் பண்ணுறாங்க, ஒரு ஆள் ஸ்டாப்லர் பண்ணுறோம். மெயினான ஒர்க் என்னன்னா கைப்படையே நாங்கள் எல்லாருமே ஈத் முபாரக்னு அதில் எல்லா பீஸ்லையும் நாங்கள் மறக்காமல் எழுதணும். இது ஒரு சிம்பிளான விஷயங்க, நீங்கள் எல்லாருமே செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் விட மாட்டீங்க. அவன் வந்து வந்ததுலேருந்து படுத்து மட்டும் தான் கிடப்பான். உலகமே அழிஞ்சாலும் அவன் படுத்து மட்டும் தான் இருப்பான். சாக்லேட் போடுறது, பேக் பண்ணுறது, ஸ்டாப்லர் பண்ணுறதுலாம் ஈஸியான ஒர்க்குங்க. ஆனால் தமீம் ஒவ்வொன்றுலேயும் உட்காந்து ஈத் முபாரக்னு கையோட எழுதுனா பார்த்தீங்களா, உண்மையாகவே அதான் ஹைலைட்டாக இருந்தது. ஸ்கெட்ச் பென்சிலால் ஈத் முபாரக்னு எழுதாமல் கூட கொடுக்கலாம், ஆனால் அது எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரமதானுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்க அப்படின்னா, ரமதான் போயிட்டு போகுது பரவாயில்ல, பக்ரீத் வருது இல்லையா, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கிட்ஸ் வந்து அவங்களும் அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எப்படா காலையில் விடியும் பெருநாள் தொழுகை முடிச்ச உடனே பிள்ளைங்க கையில் இதை கொடுக்கறதுக்கு நான் அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன். பிள்ளைங்களாம் அவ்வளோ ஈகராக வாங்குவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தங்கச்சி வெங்காயம் உரிக்க, அக்கா தாளிச்சு விட, ஒரே பயங்கரமாக தான் இருக்கும். இந்த நாய் மட்டும் நல்லா மெஹந்தி போட்டு வந்துருச்சு. ஒன்றுமே இல்லாத கையில் நல்லா போட்டிருக்கு, ஆனால் என் கையில் நல்லா போட்டு விட்றக்கான்னு சொல்லி எதை கிறுக்கி விட்டா. இங்கே பாருங்களேன், பந்தலுக்கு மேலே அந்த பந்தலில் தோரணம் கட்டி தொங்க விடுவாங்களா, அது மாதிரி இருக்கா 2 விரல். நான் சொன்ன நம்ப மாட்டேங்கல மக்களே. இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பூ, ஒரே பூ வச்சு டிசைனை முடிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டு விட்டேன். உன் கையை செவந்துருச்சு. ஆனால் உன் கை காமி ஒன்றுமே இல்லாத கையில் அழகாக யாரை போட்டு விட்ருக்காங்க. அவங்க பேர் ஆண்டியா, நல்லா போட்டிருக்காங்க. நமக்கு வந்து கிளவி போட்டு விட்ருக்கா. சரி, நமக்கு என்ன வாய்க்கணுமோ அதான், வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாளுங்க. போடுக்கான்னு சொல்றது. உனக்கு என்ன ஒரு நிமிஷம், உங்க அம்மா வேலை செஞ்சா உனக்கு பொறுக்காதா? மரியாதை வெளியே போயிரு, வெளியே போ. பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இடத்துலேயே கத்திரிக்காய் கட்ட வச்சு விட்ருவோம். குரல் கொஞ்சம் ஆம்பளை குரல் மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிக்கலையா? இன்னும் முடிச்சியா? நீ அடுப்பு பற்ற வச்சுனே நான் முடிச்சிருவாங்களா? தீயா வேலை செய்யணும்ப்பா. எப்படி நீ பண்ண வரேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரமாக ஓட்டி விட்டுட்டேன். செஃப்லாம் அப்படி தான் இருப்போம். போடு. செஃப் மட்டும் போடணும் அவசியம் இல்லை, அசிஸ்டன்ட் கூட போடலாம் வெங்காயத்தெல்லாம்.
எங்கள் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கிறேன்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப லேட் ஆகி முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வேறையா, அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சமீனா ஃபாத்திமாவும் பிரியாணி பண்ணுறாங்க. ஆனால் கத்திரிக்காய் கட்டா மட்டும் என்னை பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்து கத்திரிக்காய் கட்டா தான் வச்சேன். பிகாஸ் இதெல்லாம் புளியில் ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட குக்கர் ஒன்று தானே இருக்குது. உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கறியை வந்து நல்லா விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜரை முடிச்சாச்சு. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தக்காளி பழம் கட் பண்ணி தாங்க ப்ளீஸ். கத்திரிக்காய் ஒன்று கட் பண்ணி முடிக்கலையா? 2 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு உடனே மாட்டேங்க. ஓய் போயிடும். டக்கு டக்குன்னு கட் பண்ணுவியா? போய் நீ வதக்குற வேலையை மட்டும் பாருவானே. வதக்கு நான் கையை வச்சு வதக்க முடியும். அடுப்பு தானே வதக்குது. அப்போ வா கட் பண்ணு. வா சும்மா தான் நிற்கிற கட் பண்ணு. டென்ஷன் பண்ணக்கூடாது. டென்ஷன் ஆகக்கூடாது. சரியா? நாங்கள் சும்மா வாய் வச்சுக்கிட்டுனாலும் ஏதாவது வம்பிழுப்போம். நல்லா கட் பண்ணுங்கள். அந்த மெஹந்தி நல்லா போட்டிருக்கீங்கல்ல, நல்லா அழகாக தெரியுது வீடியோவில். எரிச்சலாக வருது. கேவலமாக இருக்குது. ஆனால் அது மட்டும் எரிச்சலாக இருக்குது. ஆமாம், சவுண்டு கேட்குதான்னு தெரில. கொத்த ஓத ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு. அல்லாஹ் அக்பர். எங்களுக்கு கேட்குது. ஆனால் உங்களுக்கு இந்த ஏசி சவுண்டில் கேட்காதுன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா வீடு விலாகில் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பீங்க. இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரியா கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த ஷார்ஜா ரோடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இங்கெல்லாம் இதெல்லாம் வந்து அப்படியே ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரில, ரோடே பிளெயினாக இருக்குது பாருங்கள். யாரும் போகலை வரல, எல்லாம் வீட்டில் உட்காந்து. இது ஒரு மாதிரியான நோம்பாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரில. இது நிலமையெல்லாம் சீக்கிரமாக சரியாகி அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு ஹிதாயத்தை கொடுக்கட்டும். எல்லோரும் துவா செஞ்சுக்கலாம். நான் ஈது ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நீங்கள் உங்கள் தங்கச்சியும் சேர்ந்து சமைச்சிங்க, அதெல்லாம் சரி. ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணீங்க? கண்டிப்பாக அதோட ஐடியா என் கூட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? எப்படியும் ஃபுல் நைட் முழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப ரஷ் பண்ணிலாம் சமைக்கலாம். அவள் அபுதாபிலேருந்து வந்திருக்கா. எங்களுக்கு கிடைக்கிற இந்த ஒரு நாள் தான். ஸோ ஃபுல் நைட் நாங்கள் பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படி தான் சமைச்சோம். அடுப்பு 4 அடுப்பு இருந்தாலும் கரெக்டாக 2 அடுப்பில் மட்டும் தான் நாங்கள் சமைக்கவே ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு பக்காவாக 2 ஐட்டம் செய்வோம். அந்த 2 ஐட்டம் தேவையான வெங்காயம் தக்காளி தனித்தனியாக தான் கட் பண்ணோம். மொத்தமாக கட் பண்ணி வச்சு நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதல்ல நான் அரைச்சி வச்சுட்டு அது ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்க ஊரோட ஸ்பெஷல் நோம்பு பெருநாளோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றது என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்ஷால்லா நானும் தெரிஞ்சுக்கிறேன். தமீம் இந்த டைம் வந்து நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டான் போல. இங்க இருக்க எவனுக்குமே பிடிக்கல. அவன் பேண்ட்டையும் சட்டையும் கிளிப்பே நிக்கிறாங்க அத்தனை பேரும். அதை அயன் பண்ணி போடலான்னு பார்த்தா முடியாது போலயே. ஃபுல்லா கிழிச்சு விடுறதுக்குள்ள ரெடியா இருக்காங்க. கத்திரிக்காய் கட்ட நல்லா புள்ளி நல்லெண்ணெய்லாம் ஊற்றி நல்லா தகதகன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வச்சிடணும். ஓவர் நைட் நீங்க அப்படியே ஊற விட்டீங்க அப்படின்னா செம்ம சூப்பரா இருக்கும். மறுநாள் நீங்க சர்வ் பண்ணும் போது சூடு பண்ணா போதும். அப்போதைக்கு நீங்க எல்ல வந்து பவுடர் பண்ணி போட்டீங்கன்னா பக்காவா இருக்கும். நோ மணிக்கு கருப்பு சட்டை வாங்கினதுக்கான சட்டை கிளிடா, சட்டையை பிடிச்சி கிழிச்சு விடுறா. நீங்களே புர்கா போடுறீங்க. 95 ரூபா பேண்ட் கிழியுது. கிளிக்கு டர்ரு பிடிச்சி கிழிச்சு விடுங்க. சட்டையை பாரு. சட்டையில் ஃபுல்லாக கல் ஒட்டியா வந்திருக்கேன். கல் பொம்பளை பிள்ளை மாதிரி. உனக்கு தேவையாது சட்டையில் உனக்கு கல் கேட்குதா நாயே? உனக்கு கல் காமி, அந்த கல்லை காமி. ஜிகு ஜிகு ஜிகுன்னு மின்னுதுடி பொம்பளை பிள்ளை மாதிரி. மொத்த கசின்ஸும் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கும்? வீடே உண்மையாகவே மாஷாலா கலகலன்னு இருந்துச்சு. நான் கொஞ்சம் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இஃப்தார் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பிள்ளைங்கள்ட்ட வந்து சில விஷயங்கள்லாம் செய்ய சொல்லியிருந்தேன். அந்த கிளிப் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் வந்து இஃப்தார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தொழுது முடிச்சு உடனே கொடுப்பாங்க இல்லை சாக்லேட்ஸ், அது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். நான் குட்டி குட்டி அழகாக ஹேம்பர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக எப்போவுமே அபாயா கொடுப்பேன் இல்லையா? அப்போ என்னோட பொண்ணுங்கள்ட்ட சொல்லி எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, சமைக்கணும், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரேயருக்கு வேறு இயர்லராக போகணும், அதனால் வந்து இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க அழகாக இந்த மாதிரி நாட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இங்கே ஈத் முபாரக்னு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த ஈவன் இந்த ரிப்பனில் கூட ஈத் முபாரக்னு தான் எழுதியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அழகாக எல்லாத்தையும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. ஜஸ்ட்டு இதுவும் எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. யார் யார் என்னென்ன பேர் இப்படி எல்லாத்தையுமே அவங்க எழுதி வச்சிட்டாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, இப்போ அவங்க என்னோடய ஃப்ரெண்டு பேர் ஓகே போட்டு டு சம்திங் சமினா அண்ட் ஃபேமிலின்னு போட்டு ஈத் முபாரக், விஷ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஹாப்பினஸ், பீஸ் அண்ட் பிளெஸிங் டுடே அண்ட் ஆல்வேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. டுடே அண்ட் ஆல்வேஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களோட பேரையும் போட்டு எனக்கு அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்படி வந்து பேக்கில் வந்து ஒரு ஸ்டாப்லர் மட்டும் இப்படி போட்டால் போதும். இப்படி ஒரு ஸ்டாப்லரில் போட்டு அவங்க சைஸ் உள்ள புர்காவத்திக்குள்ளே வச்சு, அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு அதாவது அன்னைமார்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ப்ரே ஒன்று வாங்கியிருக்கேன், அது இதுக்குள்ளே வச்சு அப்படின்னு நாளைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே தூக்கி கொடுத்துருவேன். ஸோ எனக்கோட வேலையை வந்து
95% வந்து கம்மி பண்ணிட்டாங்க என்னோட பசங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் புர்கா எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாமா? பெரிய பொண்ணு சமீரா, சின்ன பொண்ணு சாஃப்ரின், அதுக்கப்புறம் தமீம், இவங்க 3 பேர் தான் இந்த வேலையை பார்த்தாங்க. கேமராமேன் வந்து ஹம்தான். சமீரா என்கிட்ட முன்னாடியே லிஸ்ட் எடுத்துருச்சு, யாருடைய பேரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேப்ல நோட் பண்ணிட்டு ஒரு சின்ன கோட்டோட அழகா எழுதி கொடுத்துச்சு. இந்த ஈத் முபாரக்னு போட்ட ரிப்பன் வந்து வீட்டு பக்கத்துல இருக்க ஃபெமிலா மார்ட்ல வாங்கியிருந்தேன். உங்க டீம் மூலையும் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் ஈத் முபாரக்னு போட்ட ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, இது வந்து டீம் மூலம் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி அம்மாவா நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ரமதான் டைம்ல மெயினா சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நான் என்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் என்கிட்ட ரொம்ப சொல்லுவாங்க. முதல்ல இந்த எல்லா வேலையும் நானே தான் இழுத்து போட்டு பண்ணேன். இப்பெல்லாம் அப்படி இல்லை, டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக பிரிச்சு கொடுத்தாச்சு. வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு வைங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பிள்ளைங்களும் ரொம்ப ஆர்வமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது 56, இது எல்லாத்தோட பேரும் மேலே போட்டே வந்துடும் உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ எடுத்து எல்லாத்தையும் போய் பாருங்களேன், மேலே வந்து பேர் போட்டே வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பிளாக் கலரில் இதில் பாருங்கள் ஃபாத்திமான்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி ஆர்டர் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ பிஸ்மில்லா ஃபஸ்ட் எடுத்துனேன். ஃபாத்திமா இந்த டைம் உனக்கு தான் ஃபஸ்ட் எடுத்துனேன். அதுக்கப்புறம் நஸ்லா, அதுக்கப்புறம் தஸ்லீமா என் தங்கச்சிக்கு, நசீமா அபுதாபியில் இருக்குது. முடிஞ்சால் இன்ஷால்லா நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கு. முடியாத பட்சத்தில் நசீமா நாளைக்கு, இது அபுதாபியில் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கு. முடியாத பட்சத்தில் தஸ்லிட்ட நான் அனுப்பி விட்றேன். ஓகேயா, கலெக்ட் பண்ணிக்கோ தஸ்லிக்கிட்ட இருந்து. ஸோ நசீமா, சமீனா, ஓகே, ஜுவைரியா, காமிலா, ஓகே காமிலா, அண்ட் தென் இது வந்து பிருந்தாக்கும் கவிதாக்கும் வாங்கின ட்ரெஸ்ஸு. இது வந்து நுஷ்ரத் அவங்களுக்கு, இது வந்து பிருந்தாக்கும் கவிதாக்கும். ஒரே மாதிரி தான் பார்த்தேன் ஆனால் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட்ஸ் ஃபைன், அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பிருந்தா ஆர் கவிதா, அவங்களுக்கு எது வேணுமோ அவங்க எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இது வந்து நுஷ்ரத் அவங்களுக்கு வச்சிடலாம். இது வந்து நுஷ்ரத் அவங்களுக்கு, நுஷ்ரத் அவங்க மாமுக்கு, அவங்க கூடவே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு, நுஷ்ரத்தோட அம்மாவுக்கு. இது வந்து எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. வீக்லி ஒன் டைம் வீடெல்லாம் கூட்டி தொடச்சி கொடுத்துட்டு போவாங்க. இது அவங்களுக்காக. ஸோ ஏன்னா அவங்க வந்து பங்களாதேஷ், என்னை மாதிரி பிளாக் புர்கா போட்டுருந்தா ஈஸியாக நான் எடுத்துருப்பேன். அவங்க வந்து ஃபுல் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு அபாயப்படுவாங்க. அதை நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது, அது கஷ்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி இது சுடிதார் மாதிரி எடுத்துகிட்டேன் அவங்களுக்கு நான். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சா. ஸோ அன்னைமாருக்கு, எல்லா அன்னைமாருக்கு வந்து ஸ்ப்ரே தான். கேமராமேன் தான் ஒன்று வாங்கலை, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. இவங்களுக்கு ஏதாவது வாங்கியிருந்துக்கலாம் போனேன்னு. சரி பரவாயில்ல, அவங்க சம்பாதிக்கிறாங்க, நமக்கு எதாவது கொடுப்பாங்க. என்ன ஹம்தான், நீ எப்போ எடுத்து கொடுப்பேன் எங்களுக்கு? ஈது மணி எப்போ எப்போ? எனக்கு ஈது மணி கிடைக்க போகுதுப்பா. எனக்கு யாராவது கொடுங்கடா ஈது மணி, எனக்குலாம் வாங்கணும்னு ஆசை இருக்காதா? சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் வந்து கொடுப்பாங்க. இந்த அக்காவையும் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்கடா. எத்தனை டைம் வந்து சமைச்சு கொடுக்குறேன், மீன் குழம்பு நல்லா வச்சு கொடுக்குறேன். எல்லாம் இதெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா? எல்லா அண்ணனுக்கும் இப்படி ஸ்ப்ரே வச்சுருவோம். ஒரு விஷயம், என்ன ஃபன்னான விஷயம் என்ன தெரியுமா? ரம்ஜானுக்கு வந்து புர்கா ட்ரெஸ்ஸுன்னு வாங்கி கொடுத்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிடுது. பக்ரீத் அப்போ தான் என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் முழிச்சு போய் நிற்போம். ரம்ஜான் அளவுக்கு பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஏதாவது கொடுக்கணும்ல, கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்ல. இனி பக்ரீத் தான் மண்டே உடச்சிக்கிற மாதிரி இருக்கும். சரி பார்ப்போம், அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு எப்படினாலும். இந்த டைம் ஒரே மாதிரி ஸ்ப்ரேயும் கிடைக்கல, அதாவது நிறைய பல்க் பீசஸ் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக பார்க்குறதுக்கு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது வந்து இதை பற்றி உங்களை சொல்லியே ஆகணும். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க. இதை நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்லி ஆகணும். நான் ரம்ஜான் தொழுகைக்காக நான் போயிருக்கும் போது அப்போ சமீனா என்கிட்ட கேட்டாங்க, இந்த புர்கா ரொம்ப அழகாக இருக்குது,
எருமை மாடே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிருக்க, அப்படியே எனக்கு ஒன்று சேர்த்து வாங்கிட்டு இருந்தால் நான் காசு கொடுத்துருக்க மாட்டேனா அப்படி சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐயோ சமினா இப்படி கேட்டாங்கப்பா, நம்ம சேர்த்து வாங்கிட்டு வந்து கூட கொடுத்துருந்துருக்கலாம்ல. உடனே உன் ஃப்ரெண்டுக்கு நீ தான் பார்த்து வாங்கணும், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, சரி நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறோன்னு சொல்லி அந்த ஆசையே எனக்கு அந்த டைமில் தான் வந்து எனக்கு அது நறுக்குன்னு வந்துச்சு. ஸோ அந்த டைமில் இருந்து ஃபஸ்ட்டு சமினா, அப்புறம் சமினா ஆஃப்ரின் ஃபாத்திமா, இப்படி ஒவ்வொருத்தவங்களா சேர்ந்து இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து இது ஆயிஷாவுக்கு, பெனாவுக்கு, அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு துபாயில் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நான் போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. அவங்க பார்க்குறப்ப சந்தர்ப்பம் கிடச்சிச்சு, கொடுத்துட்டேன் நான். ஸோ இதோட சேர்த்து ஒவ்வொரு டைமும், அதாவது ஒவ்வொரு வருஷமும் என் லைஃப்பில் வந்து இந்த கவுண்ட் வந்து ஆட் ஆகிட்டே தான் இருக்குது. ஆட் ஆனால் தான் ஆகிட்டுக்கே தவிர கம்மி ஆகிறதே இல்லை. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வந்து அல்ல இப்படி ஒரு பரக்கத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்துருக்கா இல்லையா. அதுவும் அபாயா வாங்கி கொடுக்குற ஒரு புண்ணியம்லாம் எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள். நம்மளால் வருஷம் ஒரு அபாயா வாங்கி கொடுக்க முடியுது. அந்த அபாயா அவங்க போடுறாங்க, அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஸோ நீங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் உங்களோட நாத்தனார், உங்களோட சிஸ்டர்ஸு அப்படி கொஞ்சம் அந்த கிஃப்ட்டை வந்து பரிமாறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே அந்த சர்க்கிளை வந்து பெருசாக்குங்க உங்களை சுற்றி. ஸோ இது மாதிரி உங்களுக்கும் நல்லா நிறைய ஹாப்பினஸ் கிடைக்கும். நம்ம கிஃப்ட்டு வாங்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோ, அது கொடுக்கும் போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதை ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அது ரமதான் டைமில் ஸ்பெஷலி செஞ்சு பாருங்களேன், ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இது எல்லா வருஷம் செய்கிறேன்னு நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் செய்கிறதுக்கு 1008 வேலை இருக்குது, தொண்டை வலி வேறு. இந்த பசங்களாம் காஃபின்னு ஞாபகப்படுத்த உடனே அப்படியே காஃபி கிரேவிங் ஆகிடுச்சு. எப்படியாவது கொஞ்சம் காஃபி சூடாக போட்டு குடிக்கணும்னு. இருக்கிற வேலைக்கு மத்தியில் அடுப்பில் வைக்கிறதுக்கே இடம் இல்லை. ஒரு ஓரமாக ஒரு சின்ன கொட்டராவை வச்சு பாலை காய வச்சு டீ காஃபி போடுறதுலாம் எரிச்ச பிடிச்ச வேலை தான். ஆனால் பரவாயில்ல, இது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக தான் இருந்துச்சு. மீண்டும் வந்தது கொரோனா. இங்கே நிறைய ஐட்டம் செய்கிறதுலாம் முக்கியம் இல்லை, உங்கள் கூட நின்று யார் சமைக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு இதுக்கு இடையில ஏகப்பட்ட ஃபோன் கால் வந்துச்சு. என்னை எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் தஸ்லி என் கூட கிவ் அப் பண்ணாமல் கடைசி முடி நின்றுட்டே இருந்தா. அப்போதான் உட்காரலான்னு போவா, அடுத்த 2 ஐட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுக்கு இத்தனை வெங்காயம், இத்தனை தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணணும்னு சொன்னோன்னே எதுவுமே சலிப்பு கட்டாமல் எல்லாத்தையும் கூடவே நின்று பயங்கரமாக ஹெல்ப் பண்ணா. துபாயில் மட்டனோட விலை 1 கிலோ வந்து 60 கிராம்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஓகே, இந்த நிலைமையெல்லாம் மாறினதுக்காக கம்மியாகுமா அப்படின்றத டவுட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்போவுமே நம்ம ஈஸியான ஐட்டம் தான் பிக் பண்ணுவோம். எப்போவுமே பாயசம் பண்ணி வேலையை முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு நினைக்கும்போது தஸ்லி சொன்னா, எப்பவுமே பாயசம் தானக்கா பண்ணுறோம், இந்த டைம் வட்டலாப்பம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா. நமக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து மெனுவெல்லாம் பண்ணோம். சரி ஓகே பண்ணிடலாம், வட்டலாப்பம் தானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு இருக்கவே இருக்காங்க கஸ்பனாவும் அதுக்கப்புறம் ஆயிஷாவும். இவங்க 2 பேரோட ரெசிபியும் பார்த்து 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். அதே ரெசிபியை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சாச்சு. புதுசாவோ இன்னோவேஷனோ பண்ணுறதுக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லை. எல்லாத்தையும் அவங்க சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்து ஒரு சட்டிக்குள்ளே வச்சு அப்படியே வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். 2 சைடு கை டச் ஆகும் தஸ்லி. டப் பண்ணிட்டு உள்ள தண்ணி ஊற்றி அப்படியே இறக்கிட்டு தண்ணி சைடில் வச்சு இறக்க முடியாதா? இறக்க பார்ப்போம். புடி இங்கிட்டில் இருக்குது, எப்படி இறக்குவேன்? இதான் சம்டைம்ஸ் கூறுவார் தான் நம்ம யோசிப்போம். கை டச் பண்ணி சைடில் படி, பரவாயில்ல சைடில் பொடி. இப்படி வைக்கிறேன். தூக்குவியா வெயிட்டா? ஐயோ ஏம்மா இங்கிட்ட அலுமினியம் ஃபைல் மாட்டிக்கிச்சு. ஓகே சைடில் வச்சு மூட முடியுமா? மூட முடியும். இப்போ யோசிக்கிறது நீ கேனத்தனமாக யோசிக்கிறேன். ஐடியாலாம் கரெக்டாக கொடுத்தேன். எல்லா வருஷமும் ஈரலும் செவரொட்டி வாங்கி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு. காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஷார்ஜாக்கு ஈவினிங் போகாதீங்க, செம்ம கூட்டமாயிரும், போகிறதுக்கும் வரதுக்கும் ரொம்ப டைம் ஆயிரும் சொல்லிட்டு இந்த வாரேன் அந்த வாரம் இந்த போகிறேன்னு சொல்லிட்டு நோம் திறந்துட்டு வேகமாக போனார். வீட்டில் இருந்து 8 மணிக்கு வண்டி எடுத்தார். போயிட்டு வரும்போது 11 மணி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ பார்க்குற நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா, இவ்வளோ செவரொட்டி உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஷார்ஜா போனீங்க அப்படின்னா ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு இல்லையா, பெருசாக இருக்கும் இல்லையா, அதில் சூக்கல் ஜுபைல் அது பேர். அதில் வந்து மீட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ செவரொட்டி வேணால் வாங்கிக்கலாம். செவரொட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் இந்தியாவா பாகிஸ்தானா இப்பெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா செவரொட்டி சாப்பிடவே முடியாது. செவரொட்டி ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சமினாவும் ஃபாத்திமாவும் கஷ்டப்பட்டு அங்கே பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்சது என்ன, ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு போய் ஆறுதலுக்கு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அகைன் நாங்கள் வீட்டுக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சட்டி அடுத்த சட்டி அடுத்த சட்டி இது எத்தனை கிலோ, அது எத்தனை கிலோ சமினா? 3 2
3 2 மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இப்போ அகைன் வீட்டுக்கு வந்து செவரொட்டியும் ஈரலையும் தாளிச்சு விடணும். என்னோட இன்னொரு கசின் அத்தா வீட்டு சைடு சொந்தம் தஸ்லியும் சும்மையாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட எவ்வளோ சின்ன வெங்காயம் உரிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். என்னை பொறுத்துக்கு ஒரு சிம்பிள் பாலிசி தாங்க. நம்ம வீட்டுக்கு எப்படி சமைக்கிறோமோ ஆள் கூட இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அதே மாதிரி சமைச்சு கொடுக்கணும். பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவ்வளோ சின்ன வெங்காயத்தை கஷ்டப்பட்டு அவங்க 2 பேர் தான் உரிச்சு கொடுத்தாங்க. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா சஃபினா விலாக் செவரொட்டி ரெசிபின்னு போட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷோ ஆகும். சேம் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போடாம அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பேன். இதே மாதிரி பண்ணி டேஸ்ட் மட்டும் நல்லா வரலன்னா என்னன்னு கேளுங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. இன்னைக்கு பண்ண எந்த ஃபுட் ஐட்டத்துக்குமே தனித்தனியாக ரெசிபி எடுக்க முடியல. மோஸ்ட்லி ஆல்ரெடி எல்லாமே போட்ட ரெசிபி தான். அதை தான் நானே திருப்பி பண்றேன். அதுக்காக திருப்பி ஒன் டைம் இதை போடணுமா அப்படின்றதுக்காக மெயினாக நான் எடுக்கல. காலையில தொழுக போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பூரி சுட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கிழங்கு பண்ணி வச்சாதான் கரெக்டாக இருக்கும். என்னோட ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை நானே சொல்லக்கூடாது. ஆனால் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். உங்களோட ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி ரெசிபிலாம் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் செய்யறதுக்கு பயமா இருக்கு, நல்லா வருமானு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட ரெசிபிஸை கண்ணை மூடி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே ஈஸியா இருக்கும், அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். சஃபினா விலாக் சேனலை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாஸ்தா வெரைட்டி போட்டிருக்கேன்னு எனக்கே ஞாபகம் இல்லைங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். சஃபினா விலாக்ஸ் பாஸ்தா ரெசிபின்னு மட்டும் போட்டு பாருங்க, உங்களுக்கு அவ்வளோ வரும். ஒயிட் பாஸ்தா, ரெட் பாஸ்தா, ஒயிட் அண்ட் ரெட் பாஸ்தா ரெண்டும் மிக்ஸ் பண்றது. அப்புறம் நார்மலா எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் டேஸ்ட் அந்த மாதிரி பாஸ்தா வேணுமா அதுவும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒயிட் பாஸ்தா அண்ட் ரெட் பாஸ்தா ரெண்டுமே பண்ணிட்டு பேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியாவும் பண்ணிருக்கேன் நான். அதெல்லாம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஐட்டம் யோசிச்சு பண்ணிருக்கேன். ஆனா அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சா பிள்ளைங்க சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் திங்க் பண்ணி கிட்ஸுக்காகவே பண்ணது பாஸ்தா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. தொழுக போறதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சேனோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். நான் தொழுக போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என்னென்ன செய்யறேன் அப்படின்றது ஈத் விலாக் கூட நான் ஷேர் பண்றேன். லாஸ்டா மெயினா நான் போட்டு வச்சுட்டு போனது வந்து ஃபிளாஸ்க்ல டீ தான். இதை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை மிச்சமாயிடும். சம்டைம்ஸ் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்த உடனே டீ கேட்பாங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் உங்க டீ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதை ரெசிபி போடுங்கன்னு சொல்லிங்க, கட்டாயம் கூட நான் ஷேர் பண்றேன். இதோட முடிச்சுக்கலாம். மற்றது எல்லாத்தையுமே ஈத் விலாக்ல பார்க்கலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபீல் குட்டான வீடியோஸ். நெக்ஸ்ட் டைம் நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, கொஞ்சம் ஆம்பளை குரல் மாதிரி இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப த்ரோட் பெயின் காஃபெல்லாம் இருக்குது. இப்போ தான் ஹம்தான் 2 மாத்திரை கொடுத்தான், முழுங்கிருக்கேன். என்னன்னே கேட்காம வாங்கி முழுங்கிருக்கேன். இன்ஷால்லா சரியாயிரும் நாளைக்கு. ஃபஸ்ட்டு இந்த விலாக் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் டே ஆர் 1 or 2 டேஸில் நான் வந்து ரமதான் விலாக் நான் போடுறேன். ஓகேயா? ஸோ அவ்வளோதான். வீடியோ கடைசி முடிவு பார்த்தா உங்கள் அத்தனை பேருக்குமே தேங்க்யூ. என்ன சொல்கிறது, எங்களுக்காக நிறைய துவா செஞ்சுக்காங்க இந்த டைமில். பிகாஸ் இங்கே சுச்சுவேஷனும் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அது எல்லாத்தையும் சொல்லி எல்லாருக்கும் யோசிக்க வேணான்றக்காக சொல்லலை. பட் மற்றபடி எங்கள் எல்லாருக்காக நீங்கள் எல்லோரும் துவா செஞ்சுக்காங்க. இந்த நிலைமை எல்லாருக்கும் சீக்கிரம் மாறணும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் ஃபீல் குட்டான வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகேயா? பாய்.